மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வாங்கோ. மாப்பிள்ளை பாத பூஜை பண்ணணும். ஏங்க வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. வாங்கண்ணா. அவளுக்கு பாத பூஜை பண்ணுங்க. ம், ம். அடுத்து பொண்ணோட அப்பா அம்மா வாங்கோ. பொண்ணு அவளுக்கு பாத பூஜை பண்ணணும். பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்ல, அவளுக்கு எல்லாமே நாங்க தான். அப்படியா? சரிம்மா, அப்ப நீங்களே வந்து பொண்ணு பக்கத்துல நில்லுங்கோ. பொண்ணு உங்களுக்கே பாத பூஜை பண்ணட்டும். ஏங்க வாங்க. இதாங்கோ, எல்லார்ட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. கெட்டி மேடம், கெட்டி மேடம். நிறுத்துங்க. என்னடி
பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கியா? நீ யாரடி என் பையன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு? எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. விஸ்வா, நீ தாலி கட்டிடா. மாமா கொஞ்சம் இருங்க. பைரவி அம்மா, தாலி கட்டுறத தடுக்கிறதுக்கு நான் இங்க வரல. அதுக்கு முன்னாடி என் கேள்வி ஒண்ணு இருக்கு. அதுக்கு உங்க மகன் பதில் சொல்லணும். பதில் சொல்லிட்டு யார் கழுத்துல வேணாலும் தாலி கட்டிக்க சொல்லுங்க. என்ன பதில் சொல்லணும்? உன் கழுத்துல கட்டின தாலிக்கு பதில் சொல்லணுமா? அதான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்தாச்சுல. நீயும் தாலிய கழட்டி கொடுத்துட்ட. உனக்கும் என் பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு ஆயிடுச்சு. இனிமே உனக்கு என்ன பதில் சொல்லணும்? என்ன கூட்டத்துல கலாட்டா பண்ண வந்திருக்கியா? எல்லாரும் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. முடிஞ்சு போன என்னோட கல்யாணத்தை பத்தி பேச நான் இங்க வரல. ஆனா இந்த கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும் போதே விஸ்வா என் கூட ஒன்னா சேர்ந்து இருந்ததுக்கு பதில் கேட்டுதான் வந்திருக்கேன். அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. ஏய், எங்க வந்து என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நடந்ததை தானே சொன்னேன். இத பாரு, என் மகனை தரம் கெட்டு நான் வளர்க்கல. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்காத. அது என்கிட்ட நடக்காது. சரி, நான் சொல்றத நம்பலன்னா உங்க மகன் கிட்டயே கேளுங்க. என் கூட விஸ்வா ஒன்னா இருந்தாரா இல்லையான்னு அவரே சொல்லட்டும். விஸ்வா, இவ சொல்றது உண்மையா? அம்மா, அது 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 வந்துமா. டேய், சொல்லுடா. நீங்க இவ்ளோ கோபமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா விஸ்வா உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு பயந்தே நடந்ததெல்லாம் மறைக்கதான் பாப்பாரு. ஆனா நடந்ததுக்கெல்லாம் நான் சாட்சி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். எம்டி சார், வணக்கம் சார். வணக்கம் மேடம். இவரு நானும் விஸ்வாவும் ஒன்னா வேலை செய்யற மேட்ரிமோனி கம்பெனியோட எம்டி. விஸ்வா, நீயும் துளசியும் ஒரே கம்பெனில தான் வேலை செய்றீங்களா? சொல்லுடா. ஆமாமா. ஏண்டா, இது ஏன் என்கிட்ட இத்தனை நாளா சொல்லல? மேடம், விஸ்வாவும் துளசியும் என் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. காஞ்சிபுரத்துல ஒரு கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வச்சேன் மேடம். இப்போ எல்லாரும் நம்புறீங்களா? இல்லனா நானும் விஸ்வாவும் ஒன்னா ஒரே கார்ல போனதுக்கும் சாட்சி இருக்கு. அவரையும் கூப்பிடுறேன், கேளுங்க. டிரைவர் அண்ணா, ஒரு நிமிஷம் வாங்கண்ணே.
வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். அண்ணன் நீங்களே சொல்லுங்க. இவங்க 2 பேரும் என் காரில் தான் ஒன்றா காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க. மீட்டிங் முடிஞ்சதும் உடனே திரும்பி சென்னைக்கு வந்துருவோன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போனதும் சாரு பிளானை மாற்றிட்டாரு. அன்னைக்கு நைட்டு அந்த ஹோட்டலில் தங்கிட்டு மறுநாள் தான் வருவோன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் மட்டும்தான் திரும்பி சென்னைக்கு வந்தேன். ஒரே ஹோட்டல்ல தங்கிட்டா உடனே என் பையன் தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தமா? இத பாரு, கனவுல கூட அவன் தப்பு பண்ண மாட்டான். ஏன்னா அவன் ரொம்ப நிதானமானவன். அப்படியா? உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அன்னைக்கு உங்க மகன் நிதானமாவே இல்ல. அதுக்கும் என்கிட்ட சாட்சி இருக்கு. நீங்களே கேளுங்க. மேடம், ஒரு நிமிஷம் வரீங்களா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இவங்க கிட்ட நீங்களே சொல்லுங்க. நான் இவங்க தங்கின ஹோட்டல்ல மேனேஜ்மெண்ட் சூப்பர்வைசரா இருக்கேன். அன்னைக்கு நைட்டு சார் நல்லா குடிச்சிட்டு ரொம்ப தள்ளாடிக்கிட்டு தான் அவர் ரூமுக்கே வந்தாரு. எதிரில் இருக்கிற இந்த பொண்ணோட ரூம் கதவை போய் தட்டினாரு. நான் இவர்கிட்ட உங்க ரூம் இங்க இருக்கு, எதுக்கு இவங்க ரூம் கதவை தட்டுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரு, இந்த ரூம்ல தங்கி இருக்கிற பொண்ணு ஏன் கூட வந்தவதான், அதுவும் இல்லாம என் ரூம்ல ஏசி ஒர்க் ஆகல, அதனால இவங்க ரூம்ல நான் படுத்துக்கிறேன்னு சொன்னாரு. அந்த நேரம் இவங்க கதவை திறந்தாங்க. சட்டுன்னு ரூமுக்குள்ள போயிட்டாரு, கதவையும் மூடிட்டாரு. நான் உடனே சாரோட ரூமுக்கு போய் ஏசி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணேன். ஏசி நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. டேய், நீ குடிச்சியாடா? இல்லம்மா, அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் கிளைண்டோட சன் என்ன கம்பல் பண்ணி குடிக்க வச்சுட்டாரு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. போது, நிறுத்துடா. விஸ்வா என் ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். விஸ்வா, விஸ்வா, இதெல்லாம் தான் நடந்துச்சு. இப்ப அப்புறம் நீங்களே கேளுங்க. அம்மா, இல்லம்மா,
முடிச்சுட்டு அவர் ரூமுக்கு போனது உண்மைதான். ஆனா அங்க எந்த தப்பும் நடக்கலம்மா. போய் போய் சொல்லாதீங்க விஸ்வா. அன்னைக்கு நீங்க குடிச்சிருந்தீங்கல்ல, உங்களை மறந்த நிலையில நிதானம் தவறி இருந்தீங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் எந்த தப்புமே பண்ணல. டேய் நிறுத்துறா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இல்ல இல்ல நான் பொய் சொல்லிட்டு இருக்க. உன்னால இத்தனை பேர் முன்னால நாங்க அசிங்கப்பட்டுட்டு இருக்கோம். அம்மா அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, நான் தப்பு பண்ணவனா? அம்மா சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. டேய் எத்தனை போயிடா சொல்லுவ? துளசி கூட ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குற. நான் கேட்டதுக்கு நீ இல்லன்னு தானே சொன்ன. அன்னைக்கு நைட்டு ஆபீஸ்லயே தங்கிட்டதா நீ என்கிட்ட சொன்ன. ஆனா நீ காஞ்சிபுரம் போயிருக்க, குடிச்சிருக்க, நிதானம் தவறி அவ ரூமுக்கு போயிருக்க. இதெல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் கூட என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நான் உன் பேச்சை எப்படி நம்ப முடியும்? உன்னை நம்பி இந்த கல்யாண ஏற்பாடு செஞ்சனே, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியேடா. இப்ப இவ இது அத்தனைக்கும் சாட்சி வச்சுக்கிட்டு நியாயம் கேட்டு வந்திருக்கா. இவளுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? என்ன தலகுனிய வச்சுட்டியேடா. தப்பு நடந்துருச்சு, இப்ப தலகுனிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஒரு டிஜிபி வீட்லயே இப்படி ஒரு தப்பு நடந்திருக்க. முதல்ல பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. இந்த தம்பி ரூமுக்குள்ள தப்பு நடக்கலன்னு சொல்றாரு, இந்த பொண்ணு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லுது. இதுல யார் சொல்றத நம்புறது? கற்பு விஷயத்துல ஒரு பொண்ணு பொய் சொல்லுவாளா? காலம் கெட்டு கிடக்குல, யார நம்ப முடியும்? நான் ஒண்ணும் பொய் சொல்லல, உண்மையதான் நான் சொல்றேன். நீ தப்பு பண்ணலன்னு சொல்ற, சூட ஏத்தி சத்தியம் பண்றியா? பண்றேன். சூடத்தை ஏத்தி கொண்டு வாங்க. சாமி, கற்பூரம் ஏத்தி எடுத்துட்டு வாங்க. விஸ்வா தம்பி உன் கூட ஒன்னா இருந்தது உண்மைன்னா நீ இந்த சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணு. விஸ்வா என் கூட ஒன்னா இருந்தாரு. நான் சொல்றது எல்லாமே உண்மை. இது சத்தியம்.